السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ் இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஃபிக்ஹ் பாடத்தில் தொழுகையில் சஜ்தா செய்யக்கூடிய முறையை பற்றி இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாமா? சஜ்தா அப்படிங்கிறது வந்து தொழுகையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. சஜ்தா அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? சிரம் பணிதல் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். சஜ்தாவை நம்ம அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு முஸ்லீமும் தெளிவாக இருக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் கூட அவங்களா இருந்தாலும் சஜ்தா செய்யவே இல்லை. ஸோ நம்ம வந்து மனிதர்களையே புனிதராக நினைக்கக்கூடியவங்க யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நம்ம சஜ்தா செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற படைப்புகளுக்கு சஜ்தா செய்கிறது அப்படிங்கிறது என்னது? ஷிர்க், இணை வைப்பு அப்படின்னு அர்த்தம். மனிதன் வந்து தன்னுடைய அனைத்து நிலையும் விட்டு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜ்தா மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு பெருமையோ தற்பெருமையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சஜ்தா செய்ய விரும்புவானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவனால் சஜ்தா செய்யவே முடியாது, விரும்பவே மாட்டான். அப்போது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பெருமையோ தற்பெருமையோ இருக்கவே கூடாது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சஜ்தா செய்கிறத பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சஜ்தாவுடைய மதிப்பையும் சிறப்பையும் நம்மளால் விளங்கிக்க முடியுது. அல்ஹம்துலில்லா. இப்போது தொழுகையில் ருக்கூலேருந்து நம்ம எழுறோம் இல்லையா? எழும்போது என்ன சொல்கிறோம்? சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா, புகழ்பவரின் புகழ் வார்த்தைகளை அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா இரு கைகளையும் தோல் புஜம் இல்லைன்னா காது வரைக்கும் உயர்த்தி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரப்பனா லக்கல் ஹம்த் அப்படின்னு சொல்லுவோம். ஜமாத்து தொழுகையில் இமாம் வந்து சமியல்லாஹ் லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லும்போது அதை பின்பற்றி தொல்பவர் மஅமூம் என்ன சொல்லுவாங்க? சமியல்லாஹ் லிமன் ஹமிதா அப்படின்னு திரும்பவும் சொல்லணும்னு தேவை கிடையாது. ரப்பனா லக்கல் ஹம்த் அப்படின்னு சொன்னாலே போதுமானது அப்படிங்கிறதும் அறிவிப்பு இருக்குது நமக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சஜ்தா செய்வோம். இந்த நிலையில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி சஜ்தா செய்யணும், அப்படி தானே? அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம வந்து இது வந்து அஸ்ஸஜ்தத்துல் ஊலா அப்படின்னு சொல்லுவோம். முதல் சஜ்தா அப்படின்னு அர்த்தம். இது வந்து தொழுகையின் ருக்குனில் ஒன்று. அப்போது நிலையிலிருந்து சஜ்தாக்கு செல்லக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சஜ்தாவுக்கு செல்லும்போது முதல்ல இரு உள்ளங்கைகளையும் தரையில் வச்சு அதுக்கப்புறமா மூட்டுகளை வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். கைகளை முதல்ல வைக்கணும். சஜ்தாவுக்கு செல்லும்போது முதலில் இரு உள்ளங்கைகளையும் தரையில் வைத்து பின்னர் மூட்டுக்கால்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான முறை. நம்மள பலருக்கு முதல்ல மூட்டுக்காலை வைக்கிறாங்க, அது வந்து பிழை அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல வந்து இரு உள்ளங்கைகளை தான் கீழே வைக்கணும், அதுக்கு பிற்பாடு தான் மூட்டுக்களை வைக்கணும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆர்டர். ஆனால் இதில் சலுகை இருக்குது. சில பேர் நோயாளியாக இருப்பாங்க, வயதானவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களால எதை முதல்ல வைக்க முடியுமோ வச்சுக்க வேண்டியதுதான். கைகளை வைக்க முடியாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சலுகை இருக்குது. அவங்க வந்து எப்படி சஜ்தா செல்ல இயலுமோ அப்படி அவங்களால சஜ்தா செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இப்போது சஜ்தா செய்யும்போது பேண வேண்டிய ஒழுக்கம் என்ன, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே வந்து சஜ்தா செய்யும்போது 7 உறுப்புகள் தரையில் படணும். ஃப்ளோரில் தரையில் 7 உறுப்புகள் படணும். என்னென்ன அது? நெற்றி, மூக்கு, இரு உள்ளங்கைகள், இரு மூட்டுகள், இரு பாதங்கள், பாதங்களுடைய நுனி விரல்கள். ஓகேவா? இரு பாதங்களின் நுனி விரல்கள். ஸோ இந்த 7 உறுப்புகள் தரையில் படணும் அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே இதில் கவனம் இருக்கணும். அதாவது தொழுபவர் இரு கைகளையும் உயர்த்தாமல் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சஜ்தா செய்கிறதுக்காக குனிவாங்க. அப்போது தன்னுடைய மூட்டுக்காலுக்கு முன்பாக தன்னுடைய இரு கைகளையும் முதல்ல பூமியின் மேலே வைக்கணும், ஃப்ளோரில் வைக்கணும், தரையில் வைக்கணும்.
கைகளை முதல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி மூட்டுக்கால்களை வைக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட எந்த ஒரு ஆதார அறிவிப்புமே இல்லை. சரியா? ஓகே. இப்போது 7 உறுப்புகள் மீது சஜ்தா செய்யணும். அது என்னென்ன? 2 உள்ளங்கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 கால் பாதங்கள், அப்புறம் நெற்றியும் மூக்கும். இதை நினைவில் வச்சுக்கலாம். மூக்கு நெற்றி அப்படிங்கும்போது 2 கைகள், 2 மூட்டுக்கால்கள், 2 கால் பாதங்களின் ஓரங்கள், இது எல்லாமே நல்லாவே பூமியில் படும்படி வைக்கணும். அதுக்கப்புறமா 2 உள்ளங்கைகளை விரித்து அதன் விரல்கள் கிப்லா திசையை முன்னோக்கியவாறும் தன்னுடைய 2 தோள் புஜங்களுக்கு நேராக இல்லைனா 2 காதுகளுக்கு நேராக வைக்கணும். அதாவது 2 உள்ளங்கைகளை வந்து அதாவது உள்ளங்கைகளை தான் விரித்து அதன் விரல்கள் வந்து கிப்லா திசையை முன்னோக்கியவாறு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது விரல் எல்லாமே ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஓரளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். சரியா? இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கால் விரல்களை வளைச்சி கிப்லா திசையை முன்னோக்கும் விதமாக நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் 2 கால்களையும் பிரித்து வைக்கணும். சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னும் அறிவிப்பு இருக்குது. அதாவது ரொம்ப ஒட்டிட்டு வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கால்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அது வந்து ஷாதானது, பலகீனமானது அப்படின்னும் சொல்லப்படுது. சரியா? ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒட்டிட்டு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக நம்ம பிரிச்சும் வைக்கலாம். சஜ்தா செய்யும்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆடை ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா, இல்லைனா தலைமுடியோ தரையில் படுது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம தடுக்கக்கூடாது. தாராளமாக தரையில் படலாம். நம்மளுடைய தலைமுடியோ நம்மளுடைய ஆடை, இப்போ நமக்கு நீளமான சடை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம மறைச்சி தான் வச்சுருப்போம். அப்போது அந்த மக்கானாக்குள்ளார தான் நம்ம தலைமுடி இருக்கும். அது வந்து கீழே படுது, தலைமுடி சடை வந்து கீழே படுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து மறைவாக தான் இருக்குது, மக்கானாக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரியா? அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சுருட்டிட்டு தான் நம்ம வந்து சஜ்தா பண்ணணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து தாராளமாக ஆடை வந்து கீழே பட்டாலும் பிரச்சனை இல்லை. அழகான முறையில் நம்ம சஜ்தா செய்யணும். நம்மளுடைய கவனம் எதில் இருக்கணும்னா 7 உறுப்புகள் சரியாக நமக்கு தரையில் படுதா அப்படிங்கிறதுல தான் கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் சஜ்தா செய்யும்போது 2 கைகளையும் காதுகளுக்கு நேராகவோ இல்லைனா தோள் புஜத்துக்கு நேராகவோ நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் 2 கைகளையும் தொடை பகுதியை விட்டு விலகி வைக்கணும். 2 கைகளையும் தொடை பகுதியை விட்டு விலகி வைக்கணும். தொடையும் வயிறும் சேராமல் இருக்கிறது பார்த்துக்கணும், விலகி வைக்கணும். ஓகேவா? அதாவது தொடையும் வயிறும் சேராமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து விலகி வச்சுக்கணும். ஆனால் இதில் தான் நிறையா பேர் வந்து மிஸ்டேக் விடுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நஅஊது பில்லாஹ். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் தொழுகை முறை அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்து அதில் பித்தாவை தான் அதில் ஃபாலோ பண்ணுறாங்க, சுன்னாவை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம கவனம் வச்சுக்கணும். அதாவது பின்னாடி வந்தவங்க அதை உருவாக்கிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க, அதை மாற்றமாக செய்கிறாங்க. பெண்கள் இப்படி தான் சஜ்தா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்ததுக்கு மாற்றமாக செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துலேருந்து மரணம் அடைகிற காலம் வரைக்கும் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துலேருந்து கூட பெண்கள் வந்து அழகான முறையில் தொழுதுருக்காங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களோ அதன்படி தான் தொழுதுருக்கிறாங்க. அதில் ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே கிடையாது. ஆனால் பின்னாடி வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பேணுதல் கண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையில், நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறைக்கு முற்றிலுமே மாற்றமாக என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதாவது பெண்கள் வந்து குறுக்கி தொழுகணும். அதாவது சஜ்தா செய்யும்போது 2 கைகளையும் தொடையையும் ஒட்டி வைக்கணும், வயிறை ஒட்டி வைக்கணும், கைகளை வந்து தரையில் உள்ளங்கை வரைக்கும் படுற அளவு மாதிரி வைக்கணும், இப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க.
இஸ்லாம் அப்படிங்கிறது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உரியது தானே. இதில் ஒன்றை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற உரிமை யாருக்கு இருக்குது? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய உரிமை அது. அதை தவிர்த்துட்டு வேறு யாருக்குமே அதில் உரிமை கிடையாது அதில் மாற்றம் செய்கிறதுக்கு, இல்லையா? ஸோ சஜ்தா செய்யும்போது உள்ளங்கைகளை தரையில் வச்சுக்கிட்டு முழங்கை தரையில் படாமலும் உயர்த்தி தான் வைக்கணும். முன்கைகளை தரையோடு சேர்த்து தரையில் பரப்பி வைக்கக்கூடாது. இதில் நம்ம கவனம் இருக்கணும். அதே மாதிரி சஜ்தா செய்யும்போது கை விரல்களை சேர்த்து வைக்கணும், விரித்து வைக்கக்கூடாது. ஓகேவா? கை விரல்களை கொஞ்சம், அதாவது ஓரளவுக்கு சேர்த்து வைக்கணும். ரொம்ப டைட்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணியும் வைக்கக்கூடாது. சரியா? இதுலேயும் கவனம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது சஜ்தாவில் ஓத வேண்டிய திக்ருகள் என்ன? நம்ம இப்போ அழகான முறையில் சஜ்தா செஞ்சிட்டோம். இதுக்கப்புறமா ஓத வேண்டிய திக்ருகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஜ்தாவில் ஓதியிருக்கிறாங்க. நிறைய திக்ருகள் ஓதியிருக்கிறாங்க. அதில் நம்ம சில இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அதுக்காக ஒரு சஜ்தா என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபஹான ரப்பியல் ஆலா. இதை வந்து 3 தடவை சொல்லலாம், ஒரு முறையாவது சொல்லலாம், இல்லைன்னா 3 முறையாவது சொல்லலாம், இல்லைன்னா அதுக்கு மேலேயும் சொல்லலாம். சரியா? அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்? மிக உயர்வான என் இறைவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன். இல்லைனா வேறு என்ன சொல்லலாம்? சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மஃபிர்லி. அல்லாஹ்வே எங்கள் இறைவனே, உன்னை நான் புகழ்ந்து தூய்மைப்படுத்துகின்றேன், அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக. வேறு என்ன ஓதலாம்? சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்கத்தி வர்ரூஹ். மிக தூய்மையானவன், மிக பரிசுத்தமானவன், வானவர்கள் இன்னும் ரூஹ் என்னும் ஜிப்ரீலின் இறைவன் அப்படின்னு நான் சொல்லலாம். வேறு என்ன ஓதலாம்? அல்லாஹும் மஃபிர்லி தம்பி குல்லா திக்கஹு வ ஜில்லா வ அவ்வலஹு வ ஆஹிரா வ அலா நியத்தஹு வ சிர்ரா. இதை ஓதலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே சிறிய பெரிய ஆரம்பமான கடைசியான வெளிப்படையான ரகசியமான எனது அனைத்து பாவங்களையும் எனக்கு மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம ஓதலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையாவே ஓதிக்கலாம். அதாவது இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அல்லாஹு மஃபிர்லி குல்லா திக்கஹு வ ஜில்லா வ அவ்வலஹு ஆஹிரா வ அலா நியத்தஹு வ சிர்ரா சுபஹான ரப்பியல் அலா சுபஹான கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மஃபிர்லி சுப்புஹுன் குத்தூசுன் வ ரப்புல் மலாய்கத்தி வர்ரூஹ். அப்புறம் சுபஹானதில் ஜபரூத் வல் மலக்கூத் வல் கிப்ரியாயி வ அன்மதி அப்படின்னு இதையும் ஓதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் எதை வேணாலும் நம்ம வந்து சஜ்தாவில் ஓதிக்கலாம். சஜ்தாவில் துவா கேட்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இந்த நிறைய துவாக்கள் சொன்னோம் இல்லையா, திக்ருகள் சொன்னோம் இல்லையா, இல்லை எதை வேணாலும் நம்ம வந்து சஜ்தாவில் நம்மளுடைய அதை ஓதிட்டு நம்மளுடைய தேவைகளையும் நம்ம கேட்கலாம். சஜ்தாவில் துவா கேட்குறது அப்படிங்கிறது சிறந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஜ்தாவில் துவா கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து வலியுறுத்தியும் இருக்கிறாங்க. துவா கேளுங்கள் அப்படின்னு நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சஜ்தாவில் துவா கேட்கணும். அப்புறம் நம்ம வந்து தொழுகையில் செய்யக்கூடிய சஜ்தாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஜ்தாவில் துவா கேளுங்கள் அப்படின்னு நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. தனியாக போய் சஜ்தா செய்யக்கூடாது. ஓகேவா? தனியாக வந்து சஜ்தா செஞ்சு அதில் வந்து துவா கேட்குறத பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சில பேர் வந்து தனியாக வந்து சஜ்தா செஞ்சு துவா கேட்குறாங்க. அப்படி கிடையாது. தொழுகையில் சஜ்தா செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சஜ்தாவில் தான் நம்ம துவா கேட்கணும். நம்ம வந்து எல்லா தொழுகையிலையுமே சஜ்தாவில் திக்ரு செஞ்சதுக்கு பிற்பாடு நமக்கு தெரிஞ்ச மொழியில் இல்லைன்னா அரபியில் துவா கேட்கலாம். இதை நம்ம கண்டிப்பாக உணரணும், தெரிஞ்சுக்கணும். சிலர் வந்து சஜ்தாவில் துவா கேட்கும்போது கைகளை உயர்த்தி கேட்குறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக இது பிதத்து. இந்த மாதிரி செய்யவே கூடாது. நம்ம சஜ்தாவில் இருக்கக்கூடிய நிலையிலேயே துவா கேட்கணும். சரியா? ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஓர் அடியார் தம் இறைவனிடம் மிக நெருக்கமான நிலையில் இருப்பது அவர் சஜ்தாவில் இருக்கும் போதே ஆகும். எனவே நீங்கள் சஜ்தாவில் அதிகமாக பிரார்த்தியுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஜ்ஜது செய்யும்போது குர்ஆன் வசனங்களை ஓதுறதை தடை செஞ்சுருக்கிறாங்க. இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பொதுவாக எல்லா சஜ்தாக்கள்லையுமே குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடாது. ஆனால் சஜ்தாவில் குர்ஆனில் உள்ள துவாக்களை ஓதுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குர்ஆன் வசனம் அப்படின்னு நினைக்காம பொதுவான துவா அப்படிங்கிற அடிப்படையில் குர்ஆனில் உள்ள துவாக்களை கேட்கலாம். சரியா? இப்போ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகைனா அதாபன்னார் இந்த துவா இருக்குது. ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா இப்படின்லாம் துவா இருக்குது இல்லையா? இந்த துவாக்கள் எல்லாமே தாராளமாக நம்ம வந்து சஜ்தாவில் கேட்கலாம். என்னன்னா நம்ம வந்து அந்த நியத்தை நம்மளோட நியத்தை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைப்பான். என்ன நியத்தை வைக்கணும்? அதாவது நான் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை இருக்குது அப்படின்லாம் நியத்து வைக்கக்கூடாது. குர்ஆன் ஓதுனா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை இருக்குன்னு நினைப்போம் இல்லையா? அந்த அடிப்படையில் நியத்தை வைக்கக்கூடாது. நான் துவா கேட்குறேன், சஜ்தாவில் துவா கேட்குறேன் அப்படின்னு பொதுவான துவாவாக நான் கேட்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் குர்ஆனில் உள்ள துவாக்களை நம்ம ஓதிக்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லா. இதை தான் நம்ம வந்து அல்ஹம்துலில்லா நம்ம வந்து பார்த்துருக்குறோம். எதை பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது சஜ்தத்துல் ஊலா முதல் சஜ்தாவை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். இது வந்து ருக்குனில் ஒன்று, தொழுகையுடைய ருக்குனில் ஒன்று. அல்ஹம்துலில்லா. ஸோ அல்ஹம்துலில்லா இன்றைக்கி நம்ம இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.